ஹalleluya. இந்த பிசாசுகள் விட்டு போனதான மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அது என்ன மாற்றம் என்று சொன்னால், அவன் இப்பொழுது வஸ்திரம் கழித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஹalleluya. பிசாசுகள் நீங்கினதான மனுஷன் வாசிங்க லூக்கா 8 அதிகாரம் 29 வசனம்.
பிள்ளையை நான் எடுத்து பயன்படுத்தணும், இந்த பிள்ளை எனக்கு சொந்தம், இந்த பிள்ளையை நான் மகிமைப்படுத்த போறேன், இந்த பிள்ளையை நான் ஒரு சாட்சியா வைக்க போறேன். அப்படினாலே இவனுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகளும் புறப்பட்டு போயின்னு சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். ஆனபடினால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆனபடினால் தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஒரு காரியம் தான் இந்த மனுஷனுக்கு நேரிட்டது. அவர் என்ன செய்கிறான்? அவன் கேட்ட உடனே நமக்கு தெரியும், ஆண்டவரே எங்களை துரத்துறாங்க, இந்த மலையில பண்டிகை மேய்ச்சிருந்தது, அதுக்குள்ள எங்களை அனுப்பிடுங்க, நாங்க போயிடுறோம். அந்த பண்டிகைக்குள்ள அஸ்தாவுக்கு போனோம்னா அதெல்லாம் போய் சமுதிரத்துல விழுந்துச்சு, நாட்டாச்சு, அந்த ஓனர் வந்தாரு, இதெல்லாம் நமக்கு தெரியும். கதை கேட்க வரல. எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த அசுத்தாவி போச்சோ, எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த அசுத்த கிரியைகள் புறப்பட்டு போச்சோ, முதலாவது அவன் ரட்சிக்கப்படுகிறான். இங்கே வாஸ்தபடி அவன் வஸ்திரம் தரித்தவனாக, வஸ்திரம் என்றால் என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. முதலாவது அவனுக்கு தேவைப்படுகிறது ரட்சிப்பின் வஸ்திரம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அநேக பிசாசுகளா, ஆமென், அவனுக்குள்ளே புகுந்திருந்தது அநேக பிசாசுகள். நமக்குள்ள கூட அப்படிதான் அநேக அசுத்தகிரியைகள், அநேக தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள், அநேக பேச்சுகள், அநேக துக்கப்படுத்துற காரியங்கள் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் நமக்குள்ள ஒரு நாள் சொன்னாரே, இவனை விட்டு போ, இந்த மகனை விட்டு போ, இந்த மகனை விட்டு போ என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். ஆனா நான் தான் இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிறோம். இவன் அப்படி போன பிறகு அவன் என்ன நடந்தான்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவனாயிருந்தான். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கெட்ட குமாரன் மனம் திரும்பி இயேசுவின், அதாவது தகப்பனிடத்துல வந்த உடனே தகப்பன் செய்த முதல் வேலை என்னன்னா, அவனுக்கு வஸ்திரத்தை, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தான். உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி விட்டான். எப்போ ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறதோ, எப்போ ஒரு ஆத்துமா நான் பாவி என்று உணர்கிறார்களோ, எப்போ ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு முதலாவது தேவை ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அத்தி இலைகளை பறித்து அவர்களுக்கு உடைகளை போட்டுக் கொண்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஒரு தோல் உடையை அவர்களுக்கு கொடுத்தார். தோல் உடையை கொடுத்து அங்கே வெளியே அனுப்பினார். அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது வரப்போகிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கு தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல ஆதியாகமத்துல சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த தோல் உடையை கொடுத்து ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து, இட்ஸ் ஆல் ரைட், நீங்க பாவம் செய்தீங்க, உங்களை நான் மன்னித்து உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த தோல் உடையை எடுத்து அவளுக்கு அணிந்து கர்த்தர் வெளியே அனுப்புகிறார். யார் ஒருவர் மனம் திரும்புகிறார்களோ, யார் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு முதலாவது தேவைப்படுகிறது ரட்சிப்பு, ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யார் இவர்கள் திரளான கூட்டம் என்று கேட்கிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து வெளுக்கிறார்கள். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து வெளுக்கிறதாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னவாக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிங்க. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். ஆமென். அதே 18ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே உடன்படப்பட்ட பொன்னையும் உன் நிர்மாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்ன செய்யணும்? என்னிடத்தில் வாங்கிக் கொள்ள வேண்டும். வஸ்திரம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உன் வஸ்திரங்கள் எப்பொழுது வெள்ளையாயும் உன்
தெரிஞ்சிடும். நம்முடைய வஸ்திரம் வெண் வஸ்திரம். அது கொஞ்சம் கூட கரைபடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தாமதை திருவஸ்திரத்தை கொண்டு தண்ணீர் மொழி நாம் ஒழுங்கி நாம் சுத்திகரிப்பதற்கு முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் வாசிங்க முதலில் வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதை ஒப்புக் கொடுத்தார். எதற்காக தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுத்தார்? பிழையற்றதுமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்மை தாமே எதற்கு ஒப்புக் கொடுத்தார் என்றால் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக தகுதி உள்ளவர்களாக பிழையற்றவர்களாக நம்மை கொண்டு போய் அவருக்கு முன்னால நிறுத்துவதற்காக கர்த்தர் நம்மை அவரை தம்மை நமக்கு ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் வஸ்திரம் கரைபடாதபடி நம்முடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு நாளில் அப்படிதான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். கர்த்தர் நம்மை மாற்றினார். உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்த கிரியைகள் போய்ன்னு சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். அதுபடி நாம் சபைக்கு வந்தோம், ஸ்நானப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், வரங்களை பெற்றுக்கொண்டோம், கிருபைகளை பெற்றுக்கொண்டோம், தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டோம், அநேக தேவ ரகசியங்களை பெற்றுக்கொண்டோம். மீண்டும் நாம் அதே மாதிரி இல்லாதபடிக்கு நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன வாசிக்கிறோம்? அவன் வஸ்திரம் தரித்து லூக்கா வாங்க, அப்படியே மறந்துடாதீங்க. லூக்கா சுவிசேஷத்துக்கு வந்துருங்க. அவன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து ரட்சிக்கப்பட்டதான ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டதான ஒரு கர்த்தருடைய பிள்ளை அடுத்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவன் இயேசுவின் பாதத்துல உட்கார வேண்டும். இயேசுவின் பாதத்துல உட்கார வேண்டும். ஹல்லேலூயா. உட்காருதல் என்று சொன்னால் என்ன? அது தேவனை ஆராதிக்கிறதை காட்டுகிறது, தேவனை தொழுது கொள்ளுகிறதை காட்டுகிறது, தேவனை கனம் பண்ணுகிறதை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அதாவது பிதாவாகிய தேவனுக்கு நாம் எந்த கனத்தை கொடுக்கிறோமோ அதே கனத்தை நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்கிற ஒரு கனத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இயேசுவின் பாதத்தில் உட்கார்வது மிகவும் ஒரு தாழ்மை
பாதத்தில் உட்கார்ந்தான். ஹalleluya. இயேசுவின் பாதம் என்று சொல்லும் பொழுதே அது எதை கட்டுகிறது தெரியுமா? தேவனுடைய வழி நடத்துதலை கட்டுகிறது. ஆமென். சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனத்தை வாசிக்கிறோம். இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாக இருக்கிறது. நம்முடைய பாதங்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால், நம்முடைய பாதம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்க வேண்டுமானால், நம்ம இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தால்தான் நம்முடைய பாதங்கள் வெளிச்சமா இருக்கும், நம்முடைய வழிகள் வெளிச்சமா இருக்கும், நம்முடைய கிரியைகள் வெளிச்சமா இருக்கும், நம்முடைய செயல்கள் எல்லாம் வெளிச்சமா இருக்கு. யார் ஒருவர் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தியோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் இருள் அடைந்ததாக காணப்படும். அவர் செய்கிறதெல்லாம் தவறாய் காணப்படும். அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை நினைக்கவே மாட்டாங்க. எல்லாம் அதாவது தாறுமாறாய் செய்து கொண்டிருப்பாங்க. ஐயோ அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு. ஏன்? அவர்கள் தேவ சமூகத்தில் உட்கார்றதுல, கர்த்தருடைய ஆலோசனை கேட்கறதுல, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறார், நான் என்ன செய்யணும் விரும்புகிறார் என்று கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். இன்னுமாக நாம் எப்படி தேவ சமூகத்தில் உட்கார முடியும்? அதாவது மோசே தேவ சமூகத்தில் உட்காரும்போது அவர் முகம் பிரகாசித்தது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிரியைகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே பிரகாசிக்கணும்னு சொன்னா நம்ம இயேசுவின் பாதத்தில் உட்கார வேண்டும். ஹalleluya, ஹalleluya. எப்படி வெறும் ஜெபம் பண்ணினால் போதாதே, சபைக்கு வர வேண்டும். அனுதினமும் சபை கூடுதலை நாம் விட்டுவிடக் கூடாது. சபையோடு ஐக்கியப்பட வேண்டும். சபையின் ஐக்கியத்திலே நாம் வளர வேண்டும். ஹalleluya. பைபிள் ஸ்டடி இருந்தா அதில் நாம் அட்டெண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். தேவனை ஆராதிக்க வேண்டும். குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும். தனிப்பட்ட நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு குடும்பம் ஜெபம் பண்ணிட்டா போதும். இல்ல, தனிப்பட்டவருடைய வாழ்க்கையில வேணும். தனிப்பட்டவருடைய வாழ்க்கையில கூட ஒரு ஆராதனை வேணும். தனிமையாக உட்கார்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதிக நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அந்நிய பாஷை பேசி தேவனோடு உறவாட வேண்டும். ஹalleluya. ஒவ்வொரு கர்த்தருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில இது தேவை. ஹalleluya. அதுக்கு பிறகு குடும்பம், அதாவது ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். தனி ஜெபத்தில் இருக்கணும், குடும்ப ஜெபம் தேவை, அப்புறமா சபையின் ஜெபம் தேவை, குழுவாக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தேவை. ஒன்று சேர்ந்து நம்ம ஜெபிக்கலைன்னா ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. ஒன்று சேர்ந்து சபையாக, ஏன்னா அந்த ஜெபம் ஆண்டவருடைய பிரசன்னத்தான் நம்மை ஐக்கியப்படுத்துகிறது, நம்மை ஒருவனப்படுத்துகிறது, ஒரே ஆவிக்குள்ள ஆக்குகிறது. தேவ சமூகம் மட்டும்தான். நம்ம எல்லாரும் வித்தியாசமான குடும்பங்களிலிருந்து வருகிறோம். எல்லாருக்கும் வித்தியாசமான பிரச்சனைகள், எல்லா விதத்துல பணத்துல, பொருள்ல, எல்லாத்துலயுமே வித்தியாசமான பிரச்சனைகள். ஆனா எப்போ நம்ம தேவ சமூகத்துல வருகிறோமோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாரும் ஒருமுகப்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரே சிந்தையை கொடுக்கிறார். எல்லாருக்கும் அதே ஒரு ஆவியை கொடுக்கிறார். எல்லாருக்கும் அதே தரிசனங்களை கொடுக்கிறார். எல்லாருக்கும் அதே சிலுவையின் மேன்மையை கற்றுக் கொடுக்கிறார். அந்த தேவ சமூகத்துல வரும்போதுதான் நாம் ஒருமுகப்பட முடியும். ஹalleluya. அது மட்டுமல்ல, திருவிருந்து எடுக்கிறது மூலமாக நாம் தேவ சமூகத்துல உட்கார்கிற ஒரு அனுபவம். நினைச்சு பாருங்க, திருவிருந்து எடுக்கும்போது கர்த்தர் நம்மை உடைத்து நொறுக்கி சரிப்படுத்தி, ஆமென், ஹalleluya. உண்மையாய் பயபக்தியோடு திருவிருந்து எடுக்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். கடமைக்காக எடுக்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது. நம்ம கடமைக்காக திருவிருந்து எடுக்கிற பிள்ளைகளை இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து உழைக்க குற்றங்கள் நிறைய நினைக்கிறாங்க. பரவாயில்ல, யார் பார்க்கறாங்க? இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் கேட்கிறார், ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? இந்த முகத்தை கர்த்தர் பார்க்கிறார். உள்ளத்தை பார்க்கிறவர் மட்டுமல்ல, நீ வேறுபடுகிறதான முகத்தை கூட கர்த்தர் பார்க்கிறார். நான் செய்கிறதான கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். எல்லாமே கணக்குல இருக்கு. கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம், அசதியா இருக்க வேண்டாம். என்னவோ உடனே போயிட்டு நடக்குது. நோ, கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கை அப்படி அல்லவே அல்ல. ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. திருவிருந்துல வரும்போது உண்மையிலே நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நொறுக்கப்பட்டவர்களாக, ஐக்கியப்பட்டவர்களாக, நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்கப்பட்டவர்களாகத்தான் நாம் திருவிருந்துல பங்கு பெறுகிறோம். ஹalleluya. அது உண்மையா செய்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஹalleluya. மூன்றாவது என்ன வாசிக்கிறோம்? அவனுக்கு புத்தி தெளிவிருக்கிறதை கண்டு பயந்தார். எப்போ பிசாசுடைய கிரியைகள் நமக்குள்ளே காணப்படுகிறதோ நமக்கு புத்தி தெளிவே தெளிந்த புத்தி இருக்கவே இருக்காது. எல்லாம் இடப்படமா தான் செய்யுது.
அந்த செயல்ல கொஞ்சம் கூட நியாயமே இருக்காது. நான் சொல்றதா கரெக்ட், நான் செய்யறதா கரெக்ட், நான் போற இடம் தான் கரெக்ட் அப்படின்னு எல்லா தவறான வார்த்தைகளை காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அந்த புத்தி தெளிவு இல்லை. ஏன்னா அவர்களுக்குள்ள அநேக அசுத்த கிரியைகள், அசுத்த ஆவிகள் இருக்கிறது. எப்ப இவனுக்குள்ள அசுத்த ஆவிகள் இவனை விட்டு புறப்பட்டு போச்சோ அப்பதான் புத்தி தெளிவு வந்தது. ஹalleluya. புத்தி தெளிவு இருக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் தேவ சமூகத்துல உட்கார முடியும். ஆமென். புத்தி தெளிவு இருந்தா மட்டும்தான் கர்த்தருடைய ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற முடியும். ஆமென். ஹalleluya. இல்லனா சும்மா நான் ட்ரம் அடிச்ச பிறகு தான் ஆவி வரும். அது அல்ல கர்த்தருடைய. அது தவறான ஒரு காரியம். நீ நடந்தாலும் சரி, நீ உட்கார்ந்தாலும் சரி, நீ எந்த வேலை செய்திருந்தாலும் ஆவியானவர் உனக்குள்ள இருந்து பேசிக்கொண்டே இருப்பார். இதுதான் ஆவிக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம். ஹalleluya. ஹalleluya. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியதே இல்லை. அவர்கள் அதிகமாய் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏன்னா வரும்போதே ஆராதிச்சுனே வருவாங்க. ஏன்னா வேலை செய்யும்போது துதிச்சுனே இருப்பாங்க. துதிக்கிறது புதிய காரியமாய் தெரியாதவங்களுக்கு அவர்கள் எப்போது கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹalleluya. நமக்கு ஒரு புத்தி தெளிவு வேண்டும். கெட்ட குமாரனுக்கு கூட புத்தி தெளிந்த பிறகுதான், ஆமென், புத்தி தெளிந்த பிறகுதான் அவன் தகப்பன் கிட்ட வந்தான். ஆமென். நமக்கு புத்தி தெளிவு வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கலன்னு அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்லுகிறார். விழித்திருங்க, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. சோ தெளிந்த புத்தி இருக்கணும். நம்முடைய புத்தி தாறுமாறான புத்தியா இருக்கக்கூடாது. நாம் எந்த செஞ்சாலும் தெளிவுள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, நியாயமான காரியத்தை செய்ய வேண்டும். இவன் எப்படி சொல்லிட்டு அவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ, அது இல்ல, அது மாய்மாலத்தனம், வாழ்க்கை தகுந்த மாதிரி பேசுறது, அது இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் புத்தி உள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. யார் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து புத்தி தெளிந்தவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை கண்டு பயப்படுவார்கள். இவன் அப்படி இருக்கிறதை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள். வசனத்திலே நம்ம வாசிக்கல, அவன் பேய் புடிச்சவனா இருந்து எல்லாரையும் அடிச்சு துன்பப்படுத்தி இருக்கிறத கண்டு ஜனங்கள் பயந்தாங்க. இல்லவே இல்ல வசனத்துல. நல்லா நீங்க வாசித்து பாருங்க. அப்ப ஜனங்கள் பயப்படல. ஆமென். என்ன பண்ண முடியுமா? அவனை கட்டி வைக்கலாமா, அவனை வனாந்தரத்துல அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லி என்னடோ அவங்க தான் பிளான் போட்டாங்க. பயப்படல. ஆனா எப்ப ஒரு மனுஷன் இயேசுவின் பாதத்துல உட்கார்றாரோ, எப்ப ஒரு மனுஷன் தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கிறார்களோ அப்பதான் ஜனங்கள் அவனை கண்டு பயப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜெபிக்கிற ஒருவராய் இருந்தால், இயேசுவின் பாதத்துல உட்கார்கிற ஒருவராய் காணப்பட்டால் ஜனங்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள். நீ போய் அவர்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஆனால் இயேசுவின் பாதத்தில் இருந்தா மட்டும் போதும். நீ தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, தெளிந்த காரியங்களை செய்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா மட்டும் போதும். ஜனங்கள் உன்னை பார்த்து பயப்படுவார்கள். உன்னை கண்டு பயப்படுவார்கள். ஐயோ, இவங்க ஜெபிக்கிறவங்கப்பா, இவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது, இவங்க கிட்ட நம்ம வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி பயப்படுவார்கள். பயம் அப்படிதான் வரும். அடிச்சுற குத்திர கொலை பண்ணிரன்னு சொன்னா யாரும் பயப்படுறது? நீ செய்யற அதை விட நான் மேல செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் ஜெபிக்கிற பிள்ளைக்கு மட்டும்தான் ஜனங்கள் பயப்படுவார்கள். ஏனென்றால் தேவ ஆவி உன்னை முழுதுமாய் மூடிக்கொள்ளும். தேவ ஆவியானவர் முழுதுமாய் ஆட்கொள்வார். பார்க்கும்போது உன்னை பார்க்க மாட்டார்கள், தேவ பிரசன்னத்தை பார்ப்பார்கள். தேவனுடைய மகிமை உனக்குள்ள இருக்கிறதை பார்ப்பார்கள். மோசே மலையிலிருந்து இறங்கும்போது அதுதான் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, பா உன்னை எங்களால பார்க்க முடியல, நீ முக்காடு போட்டுக்கோ, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னார்கள். முகம் பிரகாசிக்கிறதை கண்டு பயந்தார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் ஒரு பயம் வரணும்னு சொன்னா நாம் புத்தி தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். பாருங்க, நடக்காததை நடக்க பண்ணுகிற கர்த்தர். பயப்படாத ஒருவர் ஜனங்கள் இப்போ இவனை பார்த்து பயப்படுகிறார்கள். இதுதான் கர்த்தர் பண்ணுகிற வேலை. உன்னை பயப்படும்படி செய்வார். உன்னை பார்த்து ஜனங்கள் பயப்படும்படி செய்வார். ஹalleluya. அதான் இயேசுவானவர் வராருன்னா பிசாசெல்லாம் ஒதுங்கி ஓடுகிறது. ஏன்? அவரை பார்க்கும்போது பயம். உன்னை பார்த்தா
7ஆம் வசனம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 63. கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். கர்த்தருடைய கிரியைகளையும் அவருடைய துதிகளையும் என்ன செய்வேன்? பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாக கர்த்தருடைய கிரியைகளுக்கும் நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? பிரஸ்தாபம் பண்ணுவேன். சாட்சியாய் இருப்பேன். சாட்சி சொல்லுவேன். ஹalleluya. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நன்மைகளுக்கு நாம் சாட்சியா இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு சாட்சி சொல்லணும்னா யாருக்கும் இஷ்டம் இல்லை. சாட்சி சொல்லவும் இஷ்டம் இல்லை, சாட்சியா வாழவும் இஷ்டம் இல்லை. கர்த்தர் பிள்ளைகளே, சாட்சியம் சொல்லணும், சாட்சியாக வாழணும். ஆமென். சாட்சி சொன்னா தான் மற்றவங்களுக்கு கர்த்தர் வாழ்க்கையில என்ன செய்தார் என்று தெரியும். ஆமென். ஹalleluya. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். சின்னதோ பெருசோ கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் சொல்றார், நீங்கள் அற்புதங்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி வளர்க்கிறார். ஆமென். ஹalleluya. வாசிங்க சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சங்கீதம் 66 14. சங்கீதம் 66 14. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவங்க பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க. யாக்கோ பார்த்து சொல்லல, தேவனுக்கு பயந்தவர்களே அப்படினா ஒரு சபையில சொல்லிருக்காங்க. துணை பிள்ளைகளுக்கு சொல்லிருக்காங்க. வாங்க, நீங்க எனக்கு கர்த்தர் என்ன செய்தாரு நான் சொல்றேன், வாங்க நீங்க எல்லாரும் வந்து கேளுங்க. கர்த்தருக்கும் தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்க. அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவர் என் குடும்பத்துல செய்ததை சொல்றேன். அவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்ததை சொல்றேன். பண விஷயத்துல கர்த்தர் எப்படி அற்புதம் செய்தார் என்று சொல்றேன். வாங்க. யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. ஆமென். ஹalleluya. இதுதான் சாட்சியை குறிக்கிறது. இன்னுமாக மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிங்க. மல்கியா 3:14. மல்கியா 3:14 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. ಇಂಥ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಯೆಹೋವನ ಭಕ್ತರು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳಲು ಯೆಹೋವನು ಕಿವಿಗೊಟ್ಟು ಆಲಿಸಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ತನ್ನ ನಾಮಸ್ಮರಣೆ ಮಾಡುವವರ ಹೆಸರುಗಳನ್ನು ತನ್ನ ಮುಂದೆ ಜ್ಞಾಪಕದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಿಸಿದನು. இப்படி ஒருவர் பேசிக் கொள்ளுகிறதை, சாட்சி சொல்லுகிறதை, கர்த்தருடைய நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுகிறதை கர்த்தர் என்ன செய்வாரா? கவனித்து கேட்பார். கர்த்தர் கேட்ட காலத்தை கேட்டுட்டார். ஆமென். பொறுப்புறத கூட கேட்டுட்டார். விசுவாசிகள் மேல பேசுறது கூட கர்த்தர் கேட்டுதான் இருக்காரு. அவர் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபகம் புத்தகங்களை அவர் முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் கர்த்தர் ஞாபகம் புத்தகத்தில் என் பிள்ளை எனக்காக சாட்சி சொன்னார். நான் செய்த நன்மை என் பிள்ளை பகிர்ந்து கொண்டதுல நினைச்சு கர்த்தர் சாட்சியாக அங்கே எழுதி வைப்பார். நாம் சாட்சியா இருக்க வேண்டும். சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ நாம் சாட்சிகளை சொல்ல வேண்டும். இந்த மனுஷன் அப்படிதான் போய் வீட்டில் என்ன செய்தார்? எருசலேமிலே சாட்சி சொன்னார். 39ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். லூக்கா 8:39. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை வீட்டுக்கு திரும்பி போய் செய்தவைகள் எல்லாம் வீட்டுல சொல்லுன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அந்தபடி அவர் போய் செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கோ பிரசங்கித்தார். அவர் என்ன செய்தார்? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனா வீட்ல சொன்னார். இப்பொழுது பட்டணத்தில் போய் சொல்கிறார். அதான் லூக்கா அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். எருசலேமில் போய் சொல்கிறார். அவன் அடுத்து இருக்கிறதான பட்டணத்திலும் அவன் சாட்சியா இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வாசிங்க 40ஆம் வசனம். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் இப்பொழுது யாருடைய சாட்சி நிமித்தம்? அந்த சாட்சி பிடித்ததான அந்த லேகியோன் அவனுடைய சாட்சி நிமித்தம் இப்பொழுது முதல்ல என்ன நடந்தது தெரியுங்களா? அவன் அதாவது இந்த பன்றிகளுக்குள்ள போய் பன்றிலாம் போயிட்டு
யாரும் இயேசுவை மதிக்கவே மாட்டாங்க. யாருக்கும் இயேசு வேண்டாம். ஹalleluya. யாருக்கும் இயேசு வேண்டாம். அவர் பேர்பட்டவரா இருந்தாலும் வேண்டாம் தான் நினைப்பாங்க. ஏன்னா அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் சாட்சி அல்ல. அவங்க வாயின் வார்த்தைகள் சரியா இல்ல. அவங்க இன்னும் ஏமாற்றுகிறவர்களாக, இன்னும் புறங்குறவர்களாக, இன்னும் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தா அந்த இயேசு யாருக்கு வேணும் தான் நினைப்பாங்க. ஆனா எப்போ நம்ம சாட்சியாய் வாழுகிறோமோ, எப்போ நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறோமோ, எப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வாழ்கிறோமோ, அவர்கள் சொல்வார்கள், இவங்க இயேசு எனக்கு வேணும், இவங்க ஆராதிக்கிற இயேசு எனக்கு வேணும், இவங்க ஜெபிக்கிற இயேசு எனக்கு வேணும் என்று சொல்லி எப்போ வருவார் இயேசு என்று காத்திருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வாசிங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்ன வசனம் வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இப்போது இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போய்விட்டதாம் புதிதாயின. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகப்பட்டவர்கள், ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவர்கள், இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தவர்களுடைய வாழ்க்கை இருந்ததா எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போச்சு. இப்போ எல்லாம் புதுசு. புது பேச்சு, புதிய கிரியை, புதிய சிந்தனை, புதிய யோசனை, புதிய செயல் எல்லாமே புதுசா மாறி போச்சு. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்களின் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கிறாரு? புதிய இருதயத்தை, ஏக சிந்தையை, ஆமென். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, அதுதாங்க நமக்கு கர்த்தர் செய்திருக்கிறாரு. நமக்குள்ள இருந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டார். ஒரு சதையான இருதயத்தை கொடுத்தார். சாஃப்ட் நேச்சர் பீப்புளாக நம்மை மாற்றி விடுகிறார். ஆமென். ஹalleluya. ஆனா மீண்டும் மீண்டும் நம்முடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் அந்த பழைய சுகத்திலே வந்துடும். மீண்டும் அதே கோபம், மீண்டும் அதே பேச்சு, மீண்டும் அதே வைராக்கியத்தை எல்லாம் நம்ம விட்டுடணும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப பழைய மனுஷனை அதாவது தண்ணியில போட்டு புதைச்சிட்டோம். புதிய சிருஷ்டியாக தண்ணியிலிருந்து வெளியே வந்தோம். ஹalleluya. புதிய கிரியைகள், புதிய யோசனைகள், புதிய செயல்களை செய்யும்படியாய் இந்த உலகத்தில் மீண்டுமாக கர்த்தர் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். ஞானஸ்நானத்தின் மூலமாக. ஆனபடினால் நாம் புதிய மனுஷனா இருக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை கற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். எப்படியா இருக்கணுமா நம்ம? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக ஆமென். சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை கற்றுக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை கரித்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya. பழைய மனுஷனை விட்டுடலாம். பழைய கிரியைகளை விட்டுடலாம். பழைய ஜெபத்தை விட்டுடலாம். பழைய சடங்காச்சாரத்துக்காக இருந்த உபவாசத்தை விட்டுடலாம். பழைய காரியங்களை நம்ம விட்டுடலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உபவாச நாள். கொஞ்சம் கூட நம்ம அவசரத்து பார்த்து இந்த லேவியனை போல இந்த மனுஷன் எவ்விதமாய் தேவ சமூகத்தில் இருக்கான், அதே போல நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். ஹalleluya. மீண்டும் அந்த 24ஆம் வசனம் வாசிங்க. மெய்யான நீதியிலும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய
புத்தி உள்ளவனாய் இருந்து ஆமென். இந்த வாக்குதான் ஜனங்கள் கண்டு பயன்படுகிறது. அருமையான கர்த்தருடைய, உன்னை பார்த்து பயப்பட வேண்டுமானால் நீ ரட்சிப்பை பார்த்துக் கொள்ள வேண்டும். நீ ஜெபிக்கிற ஒருவராக இயேசுவின் பாதத்தில் உட்கார